கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம இந்த யோவான் 14:27 பார்த்தோம் அப்படின்னா, அதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவருடைய சமாதானத்தையே நமக்கு வைத்து போகிறதா சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம எல்லோரும் யோசிக்கலாம், சமாதானம் அப்படின்னா அப்போ எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாமா அப்படிங்கிறத நமக்கு அநேக தடவை நம்ம எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடியது. இந்த சமாதானங்கிறது நம்ம இன்னொரு இடத்துல மெயினாக பார்க்குறது எங்கே அப்படின்னா, கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 5வது அதிகாரம் 22வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா, ஆவியின் கனியை குறித்து சொல்லியிருக்கோம். அதில் 9 சுவைகள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த 9 சுவைகளில் 3வது சுவை தான் பார்த்திங்கன்னா இந்த சமாதானம். அப்போது அவர் ஜீசஸ் சொல்கிறாரு, சமாதானத்தையே வைத்து போகிறேன்றாரு. ஆவியின் கனியிலையும் அந்த சமாதானம் இருக்குது. அப்போ சமாதானம் இல்லாதவங்க ஆவியின் கனி இல்லாதவங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ அந்த கனி நம்மக்கிட்ட எப்போ இருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அத்திமரத்துக்கிட்ட போகிறாரு. அவர் பசியோடு போகிறாருங்க மாதிரி தான் அந்த வசனத்துலேயும் இருக்குது. அவர் போகிற நேரத்தில் அந்த அத்திமரத்தில் கனி எதுவும் இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. கனிகள்னு சொல்லலை, கனின்னு போட்டிருக்கு. அங்கேயும் நம்ம ஆவியின் கனின்னு தான் வாசிக்கிறோம், கனிகள் கிடையாது. ஓகேவா? அப்போது அந்த மரத்தில் பார்த்தா அவர் கனி எதுவும் காணலையாம். கனி இல்லை அப்படிங்கச்சில் என்ன பண்ணுறாரு, அந்த மரத்தை நம்ம சபிக்கிறத பார்க்குறோம். வசனத்தில் தெளிவாக இருக்குது, அது கனித்தரும் காலம் இல்லை அப்படின்னு இருக்குது. அப்போது கனித்தர காலம் இல்லாத நேரத்தில் தான் அவர் கனியை எதிர்பார்க்குறாரு. இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்தாங்க இல்லையா? சிலுவையில் அவர் தன்னை ஒப்பு கொடுத்து திரும்ப உயிர்த்தெழுந்து வந்தார். அந்த சிலுவையில் இருக்கிற நேரத்தில், அதாவது அந்த சிலுவை மரத்தில் அவர் இருக்கச்சில் அது கனி தரும் காலமே இல்லை. ஏன்னா அந்த நேரம் அவர் மேலே ஃபுல்லாக ரத்தம் சொட்டுது, அவருக்கு குடிக்கிறதுக்கு காடியை கொடுக்குறாங்க, கீழே இருக்கிறவங்க ஃபுல்லாக தூசிக்கிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. அப்போது இந்த நேரத்தில் ஆவியின் கனியில் உள்ள அந்த 9 சுவைகள் வெளிப்படக்கூடிய காலமே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும்? நம்ம அடிக்கடி சொல்கிறது, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது, நான் அன்பான இருந்தவன் ஆனாலும் சில நேரத்தில் கோவப்படுவேன். அப்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஒரு மாற்று கருத்தும் சேர்த்தே வச்சுருப்போம். அப்போ அந்த நேரத்துலையும் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ அந்த இடத்துலையும் அவர் அந்த கனியின் எல்லா தன்மையும் அங்கே வெளிப்படுத்துகிறாரு. அப்போ அந்த எல்லா தன்மையும் அவர் வெளிப்படுத்துகிறாரு. நாம் அதே மாதிரி இருக்கோமான்னு நம்மை நிதானித்து அறிவோம்.